அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு போதுமான தேவனாக இருந்தார். கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல வழிநடத்தின ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் அவரை ஆராதிப்பதற்காக ஒரு சிறு கூட்டமாக நம்ம இந்த ஆலயத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்புக்கு முன்பாக இருந்த நம்முடைய வாழ்க்கை எப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நம்மை ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக மாற்றி அவரை ஆராதிப்பதற்காக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இந்த இடத்துல கூட்டி சேர்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? கண்களை மூடியவர்களாக. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, அன்று முட்செடியின் நடுவிலே மோசையோடு நீர் முகமுகமாக பேசின தேவனாக இருந்தீரே. அன்று குட்டி சாமுவேலே நீர் அழைத்த போது இதோ அடியேன் என்று சொன்ன அந்த சாமுவேலை போல எங்களை மாற்றும். உம்முடைய சத்தத்தை, இந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும் வண்ணமாக இந்த நாளிலும் நீர் இறங்கி வந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஏசாயாவின் நாவுகளை தொட்ட ஆண்டவர் அல்ல, அவருடைய உதடுகளில் தொட்ட ஆண்டவர். இதோ உம்மை துதிப்பதற்காக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இந்த இடத்திலே நாங்கள் கூடி சேர்ந்திருக்கிறோம். நன்றி தகப்பனே. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மை என்னை மாற்றுமே. சொல்லுவோமா எல்லோரும் சேர்ந்து? தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மை என்னை மாற்றுமே. அல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆதியிலே தேவன் அவருடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனாக இருந்தார். அல்லேலூயா. 6 நாட்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7வது நாள் ஓய்ந்திருந்த தேவனாக காணப்பட்டார். அப்படிப்பட்ட தேவன் அந்த ஓய்வு நாளிலே தான் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பை நினைத்து எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் அவருக்கு. அல்லேலூயா. அந்த தருணத்தை நாம் எண்ணி பார்ப்போம். அதை விட ஒரு மேலான சந்தோஷம் அவருடைய சாயலாக படைத்த நம்மை அவரை துதிப்பதற்காக இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
இப்போ பரலோகத்தில் சந்தோஷம் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி முதலாவது பாடலாக அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதிங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதிங்கள், வல்லமையாய் கிரியை செய்கிற வல்லோரை துதிங்கள், எல்லோரையும் சேர்த்துக்கொள்ளும் இயேசுவை துதிங்கள். கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த முதலாவது பாடலை பாடுவோமா? கரங்களை தட்டும், கரங்களை தட்டி. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள், இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள், ஏகாளமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள், ஏகாலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள், ஒளியதனை எங்கள் உள்ளம் அடித்தோரை துதியுங்கள், அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள், அக்கினியாய் கல்மழையை உடைத்தோரை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள், பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள், செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள், அலையலையாய் ஊழியர்கள் எழுந்தினா துதியுங்கள், தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள், பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவா துதியுங்கள். விசுவாசத்தோட பாடுவோமா? ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. சந்தோஷத்தோட கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா?
இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் 8 மாதங்கள் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி நாம் 8 மாதங்களை கடந்து விட்டோம். இன்றும் அவர் உயிருள்ள ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அவர் தோள்களின் மேலே நாம் சாய்ந்திருக்கும் போது நமக்கு கவலை இல்லை. ஒரு தகப்பன் தன் தோளின் மீது சுமந்து வருவது போல கர்த்தர் இந்நாள் வரை நம்மை சுமந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எலியேசரை நேர்வழியாக நடத்தின ஆண்டவர் நம்மையும் நடத்தியிருக்கிறார். இப்படி அப்படி அல்ல, நேர்வழியாக நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? எவ்வளவு சோர்வுகள் இருந்த போதிலும், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தொல்லைகள், வியாதியின் மத்தியிலே அவர் நம்மோடு இருக்கும்போது அவர் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் வார்த்தை உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறது, ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இதோ மரித்தேன், சதா காலமும் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம இந்த பாடலில் பாட போகிறோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபிக்கும் போது என்ன கவலை இருந்தாலும் அது பறந்தோடி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலே ஒரு பெரிய அற்புதம் ஆண்டவர் நம்ம மத்தியிலே செய்ய போதுமானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசித்தவர்களாக அவருடைய வார்த்தையை பிடித்து இந்த பாடலை நாம் பாடும்போது சத்துருவின் கிரையெல்லாம் அழிக்க போதுமான தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி பாடுவோமா? கரங்களை தட்டுவோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் அவருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. பாடுவோம் எல்லாம் சேர்ந்து. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. பாடுவோமா? யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகளை சந்தித்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளை பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எத்தனை பேர்? மரண இருளை பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் விசுவாசத்தோட பாடுவோமா? தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. பாடுங்க. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு விட்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. விசுவாசத்தோடு. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. விசுவாசத்தோடு பாடுமா? யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே.
ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்த தேவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி செலுத்துவோமா? சுகமளிக்கிற தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 17, 18, 19 வசனங்களை நாம் வாசிக்கும் போது சிம்சோன் ஒரு கழுதையின் காடை எலும்பை கொண்டு இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கொடுத்தது. அப்பொழுதுதான் பள்ளத்தாக்கிலே நின்று ஆண்டவரை பார்த்து கதறுகிறான். ஆண்டவரே, இந்த கழுதையினுடைய காடை எலும்பை கொண்டு இவ்வளவு பெரிய ரட்சிப்பு கொடுத்த எனக்கு நான் தாகத்தால் மரிக்க இருக்கிறேனே. ஷபாலிரா. ஆனால் அவனுடைய மனசில் ஒன்று இருந்தது, தாகத்தால் மரித்தாலும் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர் கையால் நான் மரிக்க கூடாது கதறும் போது ஆண்டவர் அந்த பள்ளத்தாக்கை பிளந்த தேவனாக இருக்கிறார். அங்கிருந்து ஒரு ஜீவனுரிற்றை தந்த தேவனாக இருக்கிறார். அதுதான் இஸ்ரவேல் இன்னும் என் ஹக்கோர் என்று வழங்கப்படுகிறது. கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோமா? ஒருவேளை எந்த சூழ்நிலை நீங்க வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று தெரியல, எனக்கு எதுவுமே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நான் வந்திருக்கிறேன் அப்பா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த போதெல்லாம் தேவரே நீர் என்னோடு கூட இருந்த தேவனாக இருந்தீரே. இந்த நாளிலும் என்னுடைய சூழ்நிலைகளே என் பக்கத்தில் இருக்கிறது தெரியாது, ஆனாலும் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் பேதுரு சொன்னது போல, அப்பா நீர் எல்லாவற்றையும் அறிந்திரு தேவனா இருக்கிறீரே. பள்ளத்தாக்கில் நடுவில் நடந்த போதெல்லாம் தேவரே நீர் என்னை தேற்றுகிற தேவனாக இருக்கிறீர். தாவீது சொன்னது போல 1000 பேர் 10000 பேர் எனக்கு எழும்பினாலும் லீகா பாலா ஷபாரபா ரட்சிப்பு கத்தராலி வரும். ஆமா லீகா மாரா. ஒரு தெரிந்த பாடல் தான், புதிய பாடல். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. அநேகருக்கு தெரிந்திருக்கும் என்ற பாடல் பாடுவோம். உற்சாகமா கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டும் பாடு. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும்போது என்னை கேட்பவரே. பாடும் மேலும் சேர்ந்து. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும்போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. கரங்களை தாக்கி பாடும். ஆவியானவரே, உற்சாகமா பாடுவோமா? ஆவியானவரே, சொல்லுங்க எல்லோரும் சேர்ந்து. ஆவியானவரே, ஆவியானவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. சொல்லுங்க எல்லோரும் சேர்ந்து. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. சொல்லுங்க. வார்த்தையாலே பேசுவி, சமூகத்தாலே நடத்துவி. என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே. பாடுங்க. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. உற்சாகம் கரங்களை தட்டி பாடுங்க. என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே,
செய்கின்றே. சொல்லுங்க. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே. சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. உற்சாகமா பாடுங்க, கையிட்டு தட்டி. என்னக்கோ நீரெந்த துணையாளரே. அப்படியே எழுந்து கத்தரை ஆரம்பமா. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே. கரங்களை தட்டி பாடுங்க. தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. ஒரு மிஸ்ஸை பாடுவோமா எல்லாம் சேர்ந்து? பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. போதாது போதாது. என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே. கேட்போமா? தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, நீங்க வந்திருக்கீங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிழ்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுங்க. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மேலும் அசைவாடுகிற ஆவியானுடைய வல்லமை இந்த நிமிஷமே இறங்கி கொண்டிருக்கிறது. அபிஷேகம் நீபலா ரிகபலா தூரபலா ஷகரேகமா. நன்றி அப்பா. லிகபலா அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திருப்பே. எதை பற்றியும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் அப்பா. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திருப்பே. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு பயனற்ற நிலத்தை போல இருந்திருக்கலாம். ஆனாலும் பரத்திலிருந்து ஒரு தோட்டக்காரர் வந்தார். ஹல்லேலூயா. நாம் அல்ல, அவரே நம்மை தேடி வந்த தேவனாக இருந்தார். அந்த நிலத்தை தெரிந்தெடுத்து பண்படுத்தி எருவிட்டு பாதுகாத்து நடத்தி இந்த நாளிலும் கனிதருகிற மரமாக இந்த ஆலயத்துக்குள்ளே நிறுத்தி வைத்த தேவன் அல்லவோ. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தியதே அப்பா. உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தியதே. ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரை அப்பா எங்களை கண்ணின் மணி போல காத்து நடத்தி வந்த கிருபை அல்லவோ. நாங்கள் சோர்ந்து போன நேரம் எல்லாம் எங்களை தூக்கி எடுத்த உம்முடைய கிருபை. தோல்வியே எங்களுடைய வாழ்க்கையாக இருந்த நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபை அல்லவோ. தாழ்மையில் எங்களை நினைத்த கிருபை அல்லவோ. Thank you Jesus. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை வந்து தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தணிந்து போனவன் நான். பாடுவோமா? பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தணிந்து போனவன் நான். தரிசான என்னை தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. எல்லோரும் சேர்ந்து பாடுங்க. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான். சொல்லுங்க. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி வைத்ததே.
ஏற்கனவே நல்லவனாக இருந்தோம், என்ன மட்டும் தேடி வந்து சுமந்து கொண்டதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. அவருடைய கிருபை நினைத்து உங்க கிருபை என்னை தூக்கி சுமத்துதே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் பாடினது போல அற்பமாய் இருந்த எங்களை அற்புதமாய் நீர் மாற்றி இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை தேடி வரவில்லை, அறியவில்லை. நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை தேடி வந்திருக்கிற மேலான தயவுகளுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தட்டும், உருமாற்றும், உருவாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இருக்கிறவரும் இருந்தவருமாகிய சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மாலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்ல ஒரு ஆராதனை வேளையை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா காரியங்களையும் இன்றைக்கு ஆண்டவர் சிறப்பாக ஆண்டவர் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். நல்ல சவுண்ட் சிஸ்டம், நல்ல மியூசிக், நல்ல தெளிவாக எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்ய ஆவியானவர் இன்றைக்கு உதவி செய்தார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக அடியேனுக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 24வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம் நாம் வாசிக்க கேட்போம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்திலே நாம் அநேக காரியங்களை பார்க்கிறோம், அநேக காரியத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோம். ஆனால் நாம் பார்க்கிறவைகள், காண்கிறவைகள் எல்லாம் மாறி போகும். நீங்கள் கையில் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகம் மாத்திரம்தான் மாறாதவைகள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நான் அநேக விஷயத்தின் மேல் என்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறேன், இந்த உலக பிரகாரமான காரியத்தின் மேல் ஒருவேளை நாம் நம்பிக்கை வைக்கிற மனிதர்களாக இருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற உறவுகள் மாறிப்போகும், அநேக விஷயங்கள் மாறிப்போகும். ஏன் இன்னும் சொல்ல வேண்டுமானால் நாமே மாறிப்போவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாதது. வானம் மாறி போகுமாம், பூமி மாறி போகுமாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாதவைகள். பிரியமானவர்களே, நாம் வாழுகிற நாட்கள் ஒரு கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழுகிற காலம் ஒரு கொடிய காலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் நடந்தவைகளும், நடந்து கொண்டிருக்கிறவைகளும், நடக்கப் போகிறவைகளும் உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறும். பிரியமானவர்களே, நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எழுதுகிற போது, நான் இன்றைக்கு இந்த 24வது அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற போது 24:25 சொல்லுகிறது, இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஐ ஹாவ் ஆல்ரெடி டோல்ட் யூ. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கிறேன்? ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நாம் அநேக நேரங்களில் சில காரியங்களை குறித்து கலங்குகிறோம், குழம்புகிறோம். இனி என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் அநேகரை தேடிக்கொண்டிருக்கிறோம். யாராவது எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை குறித்து சொல்ல மாட்டார்களா என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், உங்கள் கையிலே கர்த்தர் வேத புத்தகத்தை தந்திருக்கிறார். உங்கள் கையிலே உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்களுடைய எதிர்காலம் இந்த புத்தகத்திற்குள் இருக்கிறது. இந்த உலகத்தின் எதிர்காலம் இந்த புத்தகத்திற்குள் இருக்கிறது. பிரியமானவர்களே, கொடிய நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நாம் பார்க்கிற போது, மணலின் மேல் கட்டின வீடு காற்றடிக்கிற போது அது உடைந்து போனது. கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேல், கற்பாறையாகிய இயேசுவின் மேல் நம்முடைய விசுவாசத்தை கட்டுவோமானால் ஆண்டவர் அதை நிலை நிற்க பண்ணுவார். உங்க நம்பிக்கை எந்த காரியத்தில் இருந்தாலும், ஐ எம் சாரி டு சே, அவைகளெல்லாம் மாறி போகும். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்குமானால் அந்த வீடு எப்படிப்பட்ட புயல் வந்தாலும், எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அது ஒளிந்து போகாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வேத வார்த்தைகளை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களிலே அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி வாழுகிற போதுதான் கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். ஒரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆவது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஓசியா 8. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆண்டவர் மிக வருத்தத்தோடு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் என்று சொன்னார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள்ட்ட கொடுத்திருக்கிற புக் ஒரு சாதாரண புக்கில், இது மகத்துவம் நிறைந்த ஒரு புத்தகம். நீங்கள் இந்த புத்தகத்தை பார்ப்பீர்களானால் ஆண்டவரை பார்ப்பீர்கள். இந்த புத்தகத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களை நீங்கள் இதில் பார்ப்பீங்க. இது ஒரு கண்ணாடி. பார்க்க பார்க்க உங்களை அவரை போல மாற்றும் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் வருத்தத்தோடு ஒரு வார்த்தையை சொல்கிறார், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததாக நினைக்கவில்லை. ஏதோ ஒன்று ஆண்டவர் செஞ்சிருக்கிறார், அந்நிய விஷயமாக, ஃபாரின் பார்ட்டிக்கலாக அவர்கள் நினைத்து அவர்களுடைய வாழ்க்கை அழிந்து போனது. இன்றைக்கும் இந்த கிருபையின் காலத்தில் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளே, அவைகளை நீங்கள் ஒரு பொக்கிஷமாக பற்றி கொள்வீர்களானால், ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து வாசித்து அதை நேசிப்பீர்களானால், நாம் இந்த கடைசி காலத்திலே நிலை நிற்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. வேத வார்த்தைகளை குறித்து ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம். ஒரு சில வரிகளை நாம் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்தம் பசும் பொன் தெளித்திடும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தெளித்திடும். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம் கர்த்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் உள்ளம் உதிக்கும், உறுதி அளிக்கும், கள்ளம் கபடம் அகற்றும். உள்ளம் உதிக்கும், உறுதி அளிக்கும், கள்ளம் கபடம் அகற்றும். கடிந்து கொள்ளும், கரைகள் போக்கும், கரமடைய வழி நடத்தும். கடிந்து கொள்
கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமாக இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு நாம் தினந்தோறும் ஆவியானவரை சார்ந்து கொண்டு இந்த வார்த்தைகளை நாம் வாசிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும். நாம் எந்த காரியத்துக்கும் சோர்ந்து போக மாட்டோம். நாம் பாடினது போல இந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க ஒரு புத்தி கெட்டாத பலன் நம்மை நிரப்பும். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே நாம் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைகள் இருந்தால் மாத்திரம்தான் நாம் நிலை நிற்க முடியும். இந்த நாட்கள் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், கொடிய நாட்களில் நாம் இருக்கிறோம். 24வது அதிகாரத்தை நாம் பார்க்கிற போது அப்படியே முதல்ல இருந்தே நிறைய வசனங்கள் இருக்கிறது. சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 6வது வசனத்தின் முடிவிலே சொல்லுகிறது, நிறைய காரியங்கள் நடக்கும். யுத்தம் வரும், கலக்கங்கள் வரும், அநேக கொள்ளை நோய்கள் வரும். ஆனாலும் முடிவு உடனே வராது. சிலர் நினைக்கிறாங்க உடனே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் தாமதிக்கிறார். ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய மனுஷ புத்திக்கு எட்டாதவைகளாக இருக்கிறது. 8வது வசனத்தை பாருங்க, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இது எதற்கு ஆரம்பம்? ஒரு பெரிய வேதனையான கொடிய நாட்கள் வரப்போகிறது, அவைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லுகிறது. அநேக கொடிய நாட்களிலே ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். 1 2 அல்ல, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். இந்த கடைசி நாட்களிலே சாத்தானுடைய திட்டம் பெரிய ஆட்டம் பாம்பெல்லாம் வைக்கிறது இல்லை, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். இந்த 24வது அதிகாரத்திலே பார்க்கிற போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அவர்கள் செய்வார்கள். அவர்கள் அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கிற போது கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலக்கி நம்மை நடத்துவார். அப்படியான ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அற்புதம் அடையாளம் ஆண்டவருடைய சமூகத்தில் இல்லையா என்று கேட்டால் நிச்சயம் இருக்கிறது. எந்த ஊழியக்காரன் தன்னை மேன்மைப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி ஆண்டவர் அவன் மூலமாக அற்புதங்களை செய்கிறார் என்றால் அவன் ஒரு நல்ல ஊழியக்காரன். சிலர் ஆண்டவருடைய வார்த்தைகளை மேன்மைப்படுத்தாதபடிக்கு தன்னை உயர்த்துவார்கள் என்றால் அவர்களை சாத்தான் வஞ்சிக்கிறான். அவருடைய ஆரம்பம் ஒருவேளை நல்ல ஆரம்பம்தான், நல்ல அபிஷேகம்தான். ஆனாலும் அவருடைய பாதை கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு வேத புத்தகத்திலே பவுலை கொண்டு தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற போது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிருந்து தீங்கு அனுபவி. ஹல்லேலூயா. இங்கே 3-4 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலம் வருதான். எதற்கு செவி கொடுக்கிற காலம் வருகிறது? கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கிற காலம் இருக்கிறது. சுய போதனைகளுக்கு செவி கொடுக்கிற காலம் இருக்கிறது. சுய நீதிக்கு செவி கொடுக்கிற காலம் இருக்கிறது. ஆனால் தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிற போது, நீயோ மன தெளிவுள்ளவனாய் இருந்து தீங்கு அனுபவி. நம் மன தெளிவுள்ளவர்களாக இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீங்குகள் வரலாம். அதை பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். ஹல்லேலூயா. அதே போல நான் சொன்னது போல அநேக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் சிலரை கொண்டு நடக்கலாம். ஆனால் நாம் அவைகளை பார்த்து வஞ்சிக்கப்படக்கூடாது, ஏமாந்து விடக்கூடாது. அதை குறித்து தெசலோனிக்கேருக்கு எழுதுகிற போது 2 தெசலோனிக்கேர் 2:9-12. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும் படிக்கு அவர்கள் பொய்யை
விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும். கடைசி வார்த்தை சொல்கிற, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இல்லை, அந்த வசனத்தை வாசிக்கும் போதே நமக்கு சற்று வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவரே அனுப்புவாராம், ஆண்டவரே இந்த காரியங்களை செய்வார். எதற்காக? களைகளை பிடுங்குவதற்காக. எதற்காக? ஒரு வேதத்தை சார்ந்திருக்கிற மனிதனுக்கும் வேதத்தை சாராமல் இருக்கிற களை போன்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதற்காக அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதிலே நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆவியானவருடைய துணையோடு ஒவ்வொரு நாளும் தியானிப்பீர்களானால் ஆண்டவர் அப்படிப்பட்ட சேதங்களிலிருந்து உங்களை தப்பித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். சில நம்முடைய வியூ வித்தியாசமாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இதுதான் ஒரு சரியான பாதை, அதுதான் சரியான பாதை என்று. நீங்கள் வேதத்தை வாசிக்கிற போது கர்த்தர் சரியான பாதைகளில் உங்களை நடத்துவார். நீங்கள் வழுவி போவதில்லை, நீங்கள் வழி பிசகுவதில்லை. யோசுவாவுக்கு சொல்லுகிற போதும் அதான் சொல்றாரு, உன் வழி ஒருபோதும் பிசகுவதில்லை. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வேதத்தை நாம் வாசிக்காமல் எவ்வளவு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம வாழ்ந்தாலும் நாம் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த வேத வார்த்தைகளை நாம் சார்ந்திருக்க வேண்டும். நாம் படுத்திருக்கிற போது, நடக்கிற போது நாம் அப்படியே ஆண்டோடைய வார்த்தைகளை அப்படியே நம்முடைய இருதயத்திற்குள்ளே வைத்து தியானித்து கொண்டிருப்போமானால் நம்மை ஆண்டவர் உருமாற்றுவதை நாம் உணர்வோம். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் மறக்கக்கூடாதாம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கணும், நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்தா அவர்கள் நன்றாகி விடுவார்கள். உண்மைதான், கல்வி ஒரு பெரிய செல்வம், அதை நாம் கொடுக்க வேண்டும். சிறந்த கல்வியை நாம் கொடுக்க வேண்டும். பணம் நிறைய இருந்துட்டா என் பிள்ளை நல்லாயிருவான், நல்லதுதான், பணம் நல்லது, எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பணத்தால் அழிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு, சபைக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புவது ஆண்டவருடைய வேதம். ஓசியால ஒரு வசனம் இருக்கு, ஓசியா 4:6 சொல்லுகிறது, உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஒரு கடினமான வார்த்தை. நீங்கள் சற்று நிறுத்தி இதை சிந்திக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேதத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும். இந்த துபாய் தேசத்தில் வாழுகிற தமிழ் ஃபுல் காஸ்பல் சபை அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் இந்த வேதத்தை நேசித்து தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கலாம், ஆண்டவர் அநேக காரியங்களை உங்களுக்கு தரலாம். அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அப்படி ஒருவேளை விடுவோமானால் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால், ஒருவேளை எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிற போது ஒருவேளை வசனத்தை நாம் விட்டு விடுவோமானால் மிக கொடிதாக சொல்லப்படுகிறது, உன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் எழுதுகிற ஒரு அனுபவத்தை நாம் கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக கர்த்தருடைய வார்த்தை ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. முதலாவது நான் சொன்ன சில வசனங்களுடைய சாராம்சம் என்னவென்றால், நாம் வஞ்சிக்கப்படாமல் இருக்கும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டும். சிலர் கையில் வச்சிருக்கிறாங்க, பையில் வச்சிருக்கிறாங்க, ஆனால் எங்கே இல்லை. எல்லாரும் பைபிள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு கெட்ட சொப்பனை வந்தோடனே தூக்கி தலையில் வைக்கிறதுக்காக சிலர் பைபிள் வச்சுருக்கீங்க. இல்லை, இந்த இருதயத்தில் நாம் இந்த வேத புத்தகத்தை வைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கொஞ்சம் தெரியலாம், அதை நீங்கள் தியானிக்கிற போது, நான் எத்தனையோ பெரிய ஊழியக்காரர்களோடு நான் சில நேரங்களில் நான் பேசிக்கொண்டிருக்கிற போது அவர்களிடத்தில் நான் கேட்பேன், இந்த வேத வார்த்தைகளை நீங்கள் எப்படி வாசிக்க. ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் இப்படி திருப்பி திருப்பி வாசிப்பேன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்றை கூட நான் அப்படி தான் திருப்பி திருப்பி வாசித்தேன். ஏதாவது தெரியுதா, ஏதாவது இதில் கிடைக்குதா? ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, எப்படியாவது நம்மோடு கூட பேசுகிறது மாத்திரமல்ல, நம்மை உருமாற்றுகிறது.
நமக்குள்ளே ஆண்டவருடைய செயல்களை வெளிப்படுத்துகிறது கர்த்தருடைய வார்த்தை. என்னுடைய இரண்டாவது குறிப்பு, கர்த்தருடைய வார்த்தை ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. நமக்கிட்ட ஆண்டவர் ஒரு பெரிய வெப்பன் தந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் நான் சொன்னேன் ஒரு வார்த்தை, ராஜாவுடைய செங்கோலை விட ஜெபிக்கிறவனுடைய முழங்கால் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் காலை வேளையிலே எனக்கு இந்த வார்த்தைகளை நம்முடைய தாசன் மூலமாக ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தினார். இப்படிப்பட்ட ஒரு செய்தி, காலத்தை அறிகிற ஒரு வார்த்தையை காலையில் நம்ம கேள்விப்பட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. எபேசியர் 6வது அதிகாரம் அதனுடைய 12, 13. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு விரோதமாக அநேக போராட்டங்கள் இருக்கிறது. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டங்கள் இருக்கிறது. இங்கே ஒரு 6 காரியம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, துரைத்தனங்கள் இருக்கிறது, பிரின்சிபாலிட்டிஸ், அதிகாரங்கள் இருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளுடைய வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நீங்கள் நினைக்கலாம், இது சாதாரணமாக என் வாழ்க்கை இப்படி இருக்குது. இல்லை, உங்களுக்கு விரோதமாக இவ்வளவு காரியம் கிரியை செய்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டுமானால் உங்களிடத்திலே அந்த பட்டயம் இருக்க வேண்டும். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிற வெரி ஷார்ப் வெப்பனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்துவீர்களானால் உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை தருவார். அநேக போராட்டங்கள் நமக்கு விரோதமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே, கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே சகலத்தையும் ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எபிரேயர் 6:13 சொல்லுகிறது, ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத தர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் பட்டயம் என்று சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை தான் பட்டயம். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான பட்டயங்கள் அல்ல. மாம்சத்தோடு நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது, மாம்ச பலத்திலே நாம் நிற்கக்கூடாது. கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்வோமானால் பிசாசு உங்களை பார்த்து ஓடி போயிடுவான். நீங்கள் அவனை பார்த்து ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு உங்களை பார்த்து ஓடி போவான். வான மண்டல சேனைகள் உங்களை பார்த்து ஓடிப்போம். விசுவாசிக்கிறீங்களா? அந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளுகிற போது, இரட்சண்யம் என்னும் தலை சீராவை நீங்கள் தரித்து கொள்ளுகிற போது, கர்த்தருடைய வார்த்தை என்கிற பட்டயத்தை நீங்கள் தரித்து கொள்ளுகிற போது, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆயுதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எங்களுடைய சபையிலே ஒரு குடும்பம் வந்து கொண்டிருந்தது, ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம். அவர்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தோடு இணைவதற்கான, ஒரு என்கேஜ்மெண்ட் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்கள் ஒரு மோதிரத்தை ஒரு அடையாளமாக, ஒரு உறுதிப்படுத்துகிற விதமாக போட்டுவிட்டு சென்று விட்டார்களாம். திருமணம் ஆவதற்கு 10 நாட்களுக்கு முன்பாக இந்த மகள் எங்கேயோ அந்த மோதிரத்தை வச்சுட்டு குளிக்க போனதில் மோதிரம் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்கள், மிஸ் ஆயிடுச்சு. உடனே அவள் பயங்கரமாக தேடி பார்த்தா கிடைக்கல, நல்லா ஜோம் பண்ணி பார்த்தா கிடைக்கல. அடுத்த பக்கத்து வீட்டில் இன்னொரு கிறிஸ்தவன் சொன்னான்னா, ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா மை போட்டு காட்டி தந்துடுவாங்க மோதிரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. உடனே இவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போகிறவங்க. அவங்களும் சொன்னவங்களும் நம்மளால தான். உடனே திருமணம் நடப்பதற்கு 2 நாள் தான் இருக்குது. என்ன செய்வது என்று தெரியவில்லை.
அந்த அக்காவை தேடி இவங்க போய் சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுவோம், கார்லெல்லாம் போனால் கண்டுபிடிச்சிருவாங்க, பஸ்ஸில் போய் பார்த்துருவோம்னு சொல்லி அவர்கள் அந்த குறிப்பிட்ட ஊருக்கு போய் இறங்கினார்களாம். அவர்கள் இறங்கி அந்த வீட்டிற்கு நேராக நடந்து போகிற போது அந்த மை போடுறவர் ஓடி வந்து சொன்னாரா, நீங்கள் இங்கே வரக்கூடாது, உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் உண்மையான தெய்வம் என்று சொன்னார். ஓடி வந்து கதறி சொன்னார்களாம், நீங்கள் இங்கே வர வேண்டிய ஆள் இல்லை, உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நமக்கு தெரியல, அந்த சர்வாயுத வர்க்கம் நம்மோடு கூட இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். இவங்க போனவங்க கேவலப்பட்டு வீட்டுக்கு வந்து முழங்கால் போட்டு கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே எங்களை மன்னிங்க, மோதிரம் களைஞ்சு போனது கூட இல்லை, நாங்கள் இப்படி அந்நிய காரியங்களை தேடி போய்விட்டோம், எங்களுக்கு மன்னியும் என்று சொன்னபோது திருமணம் நடக்கிற அந்த காலை வேளையிலே அந்த மோதிரம் கிடைத்ததாம். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களை தம்முடைய சர்வாயுத வர்க்கத்தினால் உங்களை நிரப்பி இருக்கிறார். யூ ஹாவ் டு பிலீவ் தட். உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட ஆயுதங்கள் எதிர்த்து வந்தாலும் நீங்கள் வைத்திருக்கிற கர்த்தருடைய வசனம் எதையும் தகர்க்க வல்லமை உள்ளது. இட் கேன் டூ கிரேட் திங்ஸ், பீப்புள் ஆஃப் காட். உங்களை ஒருவனும் தொட முடியாது. வியாதி உன்னை தொட முடியாது, பிரச்சனைகள் உன்னை தொட முடியாது. ஹையர் அத்தாரிட்டிஸ் உங்களை பார்த்து பேசுகிறாங்களா, நீங்கள் அமைதியாக கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அவைகளை சொல்லுவீர்கள், ஆனால் அவைகள் எல்லாம் மாறிப்போகும். உங்களிடத்திலே கர்த்தர் தந்திருக்கிற பொக்கிஷம் விலையேற பெற்றது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமானால் நாம் அவருடைய வேத வார்த்தைகளை சார்ந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. சில வசனங்களை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 4:6 வாசிப்போம். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். இங்கே பவுல் சொல்லுகிற போது ஒரு முக்கியமான உபதேசத்தை அவர் சொல்லுகிறார். எழுதப்பட்டிருக்கிறவைகளுக்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் கூட்டிடுவோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில், குறைக்கிறது கூட ஓகே. ஆனால் சில நேரங்கள் எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி நாம் நினைக்கக்கூடாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் எழுதி நமக்கு தந்திருக்கிறார். அந்த எழுதப்பட்டவைகளை அப்படியே நாம் விசுவாசிக்கிற போது எல்லா காரியங்களிலும் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த குறிப்புக்கு நேராக நான் செல்கிறேன். God's word prepare us for Christ's return. கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய வருகைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. முதலாவது சொன்னேன், ஆண்டவருடைய வார்த்தை நம்மை வஞ்சிக்கிற காரியங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. இரண்டாவது, நாம் அந்த சர்வாயுத வர்க்கமாகிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக, அணிந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை எதற்கு ஆயத்தப்படுத்துகிறது என்று பார்க்கிற போது கர்த்தருடைய வருகைக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறது. அநேக அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக விஷயங்கள் சரித்திரத்தை நாம் பார்க்கிற போது இந்த 2024 எத்தனையோ விஷயங்கள் கர்த்தருடைய வருகைக்கு நேராக நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார் என்று பார்க்கிற போது அந்த 24வது அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. ஆத்துமாக்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும், அதற்காக தான் அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாருக்கும் அந்த சுவிசேஷம் சென்றடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சீக்கிரம் வரப்போகிறார், நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டோடைய வசனத்தை குறித்து தீமோத்தேயுக்கு சொல்லுகிற போது, உன்னுடைய பாட்டியினிடத்தில் அந்த விசுவாசம் இருந்தது, உன்னுடைய தாய்க்கு அந்த விசுவாசம் இருந்தது, அந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறது. சிறு வயது முதல் இந்த வேத வார்த்தைகளை நீ அறிந்திருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அந்த வேத வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று சொல்லுகிற போது அதை நான் வாசிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்கள். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே
உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், அந்த வசனங்கள் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? உபதேசங்களுக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய வருகைக்கு நேராக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வருகையை குறித்த உபதேசங்களை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை சீர்திருத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மனவாட்டி சபையாக நம்மை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடிந்து கொள்ளுகிறது. கர்த்தருடைய வார்த்தை கடிந்து கொள்ளுகிறது. இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. அந்த கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் வாழுகிற போது அவருக்கு நம்ம ஒரு நல்ல மனவாட்டியாக மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு மனவாட்டியாய் மாறுவது, கரைதிரையற்றவர்களாக நம்மை கர்த்தருடைய வார்த்தை மாற்றுகிறது. எபேசியர் 5வது அதிகாரம் அதனுடைய 25 முதல் 27 வசனங்களை வேகமாய் வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 26வது வசனத்தை நாம் பார்க்கிற போது, நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முறுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குகிறதற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற தண்ணீர் கர்த்தருடைய வார்த்தையை காட்டுகிறது. எப்படி ஒரு தண்ணீர் நம்மை சுத்திகரிக்கிறதோ அதே போல கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது. பிரியமானவர்களே, கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது நம்மை பரிசுத்தமாக்குகிறது. பரிசுத்தம் என்று சொல்லுகிற போது அநேகர் சுயமான வெளிப்பிரகாரமான காரியங்களை நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க நமக்குள் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் அவர் மாற்றுகிறார். நாம் அசுத்தமானவர்கள், நமக்குள்ளே அநேக கரைகள் உண்டு, திரைகள் உண்டு. நம்மால சுயமாக ஒரு பரிசுத்த சந்ததியாக மாற முடியாது. எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? சுய முயற்சி பண்ணி எத்தனை தடவை தோத்துருக்குறோம்? 1000 தடவைக்கு மேலே நம்ம தோற்று போயிட்டோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் வெண்மையாய் மாற்றுகிறார். நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஒரு பரிசுத்தத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அவர் அதை போடாமல் நம்மளால் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் அவருக்கு பிரியமாய் வாழ முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை புரியுதோ புரியலையோ நம்ம மறுபடியும் வாசித்தே இருக்கணும். நம்முடைய சிந்தைகளை அது மாற்றும். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அது மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கரை திரையற்றவர்களாக கர்த்தருக்கு முன்பாக அது நிறுத்துகிறதாம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த 27வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் வசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தாராம். அவருடைய இரத்தம் நம்மை சுகமாக்குகிறது. கர்த்தருடைய வசனம் நம்மை சுகமாக்குகிறது. அவரை நாம் சார்ந்து கொள்ளுகிற போது கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நம்முடைய நீதி ஆண்டவருடைய நீதிக்குள்ளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சிலுவையிலே அவர் செய்து முடித்தவைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்கிற போது அந்த இரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய வார்த்தையை குறித்து இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள்.
அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனித்து வாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வேத வார்த்தைகள் சுய தோற்றமாய் உண்டாகவில்லை. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய மனிதர்களுக்கு ஏவுதல்களை கொடுத்து இந்த பரிசுத்த வார்த்தைகளை அவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏவப்பட்டு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். அது மாத்திரமல்ல, நம்ம நினைக்கலாம் அந்த வரப்போகிற சந்ததிகள் எப்படி இருக்க போகிறது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன ஆக போகிறது, நாம் ஜெபிக்க வேண்டும், அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நமக்கு உண்டு. மறுபடியும் நான் சொல்கிறேன், கவனிங்க. இனி வரப்போகிற நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய சந்ததிகள் வாசிக்கவில்லையே, அப்படிப்பட்ட கவலைகள் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார் வேத வார்த்தைகளிலே. அந்த வாக்குத்தத்தத்தை அடிக்கடி நான் நினைப்பேன். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபகூக் 2:14 சொல்லுகிறது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எத்தனை பேருக்கு அது புரிஞ்சுது? சமுத்திரம் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது. யாராவது அந்த தண்ணியை தூக்கி மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. அதே போல இந்த வேத வார்த்தைகளும் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கும். அவருடைய மகிமையை அறிகிற அறிவினால் இந்த உலகம் நிறைந்திருக்கும். எந்த டெக்னாலஜியும் இந்த வேத வாசனங்களை அழிக்க முடியாது. கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவு இந்த உலகத்திலே நிறைந்திருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இந்த உலகத்திலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வருகைக்கு நேராக நம்மை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஜெயிக்க பண்ணுகிறது. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு விலையேற பெற்ற ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கிற போது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்தபோது எல்லாரும் நினைச்சாங்க இவர் ஒரு புதிய ராஜ்யத்தை ஏற்படுத்த போகிறார் என்று சொல்லி. ஆனால் இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. When you have God's word inside you, உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் ஒரு புத்தி கெட்டாத தேவனுடைய சமாதானம் நம்மை நிரப்பும். நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் இருக்குது, சமாதானம் இல்லை. அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். நிறைய சொத்து இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. நிறைய காரியங்கள் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, சமாதானம் இல்லை. நமக்குள்ளே இயேசு இருக்கிறார். புத்தி கெட்டாத சமாதானத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, புத்தி கெட்டாத சமாதானம் நமக்குள்ள இருக்கு. நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க அங்கே இருக்குது இங்கே இருக்குது. இல்லை, நமக்குள்ளே, எனக்குள்ளே கர்த்தருடைய ராஜ்யம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. ஒரு பாட்டு இருக்குது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிற போது அது ஊற்றாக நம்மிடத்திலிருந்து வெளியே வருகிறது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். எவ்வளோ அழகான வார்த்தை அல்ல? நதிகள் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்குள்ள வசனம் இருக்கிற போது ஒரு பெரிய ஃபவுண்டைன். எனக்குள்ளே ஆண்டவர் ஒரு நதியை வைத்திருக்கிறார். நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம். ஹல்லேலூயா.
உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வசனம் இருக்கிற போது இந்த நதி போகும் இடமெல்லாம் வெற்றி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 22 அதனுடைய 16வது வசனத்தை வாசிப்போம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சபைகளிலே கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கும்படிக்கு தம்முடைய ஊழியக்காரர்களை அவர் அனுப்புகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சாட்சி என்று சொல்லுகிற போது கர்த்தருடைய வார்த்தை, தூதன் என்று சொல்லுகிற போது கர்த்தருடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாகவும் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா! அவர்தான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 19 வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்லுகிறது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. நாம் வாசித்தோம், அவர் விடிவெள்ளி பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் என்று. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகத்தை உயர்த்தி இந்த வார்த்தைகளை சொல்லுங்க, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சார்ந்து கொள்வீர்களானால் இந்த உலகத்தில் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. அந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்குமானால் இந்த உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வாராக. அந்த வாஞ்சை உங்களுக்குள் இருக்குமானால் அவருடைய வசனம் ஒரு பெரிய பட்டயமாக இருக்கிறது, கேடகமாக இருக்கிறது. ஆண்டவர் தந்திருக்கிற ரட்சிப்பு, ரட்சண்யம் என்னும் கேடகத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் இந்த உலகத்தை ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே அப்படியே கண்களை மூடி கவலகரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். ஹல்லேலூயா! 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 வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, எத்தனையோ விஷயங்களை நம்ம சார்ந்திருக்கிறோம். இவைகள் நம்மை நடத்தும் என்று நினைத்து ஏமாந்து போயிருக்கிறோம். ஆனால் நம்முடைய கையில் இருக்கிற வேத புத்தகம் ஒரு விலையேற பெற்றது. அது ஒருபோதும் மாறாதது. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. பிசாசு பல விதங்களிலே வந்து நம்மை அழித்து போட பார்க்கிறான். அதுல ஒரு விதம் வஞ்சகம், கள்ள போதனைகள். அவைகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிற போது அவர் நேர் வழியாய் உங்களை நடத்துகிறவர். பிசாசின் வலைகளுக்கு உங்களை தப்புவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் உங்களை தப்புவிக்கும். கர்த்தருடைய வசனம் ஒரு தெளிந்த புத்தியை உங்களுக்கு தரும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள் இருக்கிற போது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்திருக்கிறீர்கள். சாத்தான் உங்கள் பக்கத்தில் வர முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகைக்கு இந்த வசனம் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையானவர் சீக்கிரம் வெளிப்பட போகிறார். இந்த உலகத்திலே உங்களை சேர்த்து கொள்ள போகிறார். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறாரே, அதை நாம் அந்நிய காரியமாய் நினைக்க கூடாது. விலையேற பொக்கிஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ்வோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அவரோடு கூட நாம் பறந்து செல்வோம். அந்த மகிழ்ச்சியை உடையவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா!
எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில். Come on everyone, lift up your voices. கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலன், இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை, சேர்த்துக்கொள்ள அவர் வருவார். ஆராதனை போம், ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தைக்கு நாம் எவ்வித முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில்? வேத புஸ்தகத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இன்றைக்கு இங்கே இருக்கிறதுல நம்ம எத்தனை பேர் காலையிலே எழுந்தவுடனே வேதத்தை வாசித்திருக்கிறோம்? அந்த வேதத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்தோமா? அல்லது வேதத்தை இன்றைக்கு வாசிக்கவே இல்லையா? நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். எழும்பின உடனே ஆண்டவருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது, சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய வேதம் எனது மனமகிழ்ச்சியாக இராவிட்டால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆண்டவருடைய வேதம் பாஸ்டர் அழகா சொன்னாங்க, தலைமாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, பாதுகாப்புக்காக இல்லை, அந்த பட்டயத்தை கையில் எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த நல்ல வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உடைய வசனத்துக்கு நாங்கள் காத்திருக்கவும் ஆண்டவரே, அவைகளை ஆண்டவரே வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்திலே சுமக்கவும் ஆண்டவரே நாங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் இங்கு வேதத்தை மறந்தால் நீர் எங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவீர் என்று எச்சரிக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய வேதத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கும், உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவும், அவைகளை நாங்கள் சுமந்து திரியவும் ஆண்டவரே சாட்சியாக வாழவும் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். செய்து கொடுத்த உம்முடைய தாசனை நீர் ஆசீர்வதியும், எடுத்து உபயோகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம், அப்பொழுது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும். தேவன் வருகிறார் வேகம் நிறைந்தி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. தேவன் வருகிறார் வேகம் நிறைந்தி, தேவ பர்வதம் தம்
கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். ஆமென். நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாம் வாழ்கிறது கடைசி காலங்களில், கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இந்த உணர்வு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆமென். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, பரலோக தந்தையே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நல்ல நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெற்று உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவருடைய வேத வாக்கியங்களை நாங்கள் கேட்க, உம்முடைய சத்தத்தை கேட்க உம்முடைய தாசன் மூலமாக நீர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வேத வாக்கியத்தை நீர் ஆண்டவரே பொக்கிஷமாக எங்கள் சொத்தாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க எங்கள் வேண்டிய கிருபைகளை தாரும். வேதத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க நீர் கிருபை செய்யும். எங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே, எங்களை பார்த்து வாழ்கின்ற எங்களுடைய பிள்ளைகளும் வேதத்தை வாசிக்க அவர்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே அவிதமாக பக்குவப்படுத்த உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, எங்களுக்கென்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்ப உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் சபையார் அனைவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவையோடு வந்திருக்கிறவர்கள், பலவீனத்தோடு வந்தவர்கள், கஷ்டத்தோடு கண்ணீரோடு வந்தவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. தேவநீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் குணமாக்குகிற நல்ல தெய்வமாக இருக்கிறபடினால் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய எல்லா கிருபைகளையும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை தந்து வழிநடத்த உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கிருபை, இரக்கம், தயவு தொடர்ந்து பெருகட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இப்போதும் எப்போதும் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.